அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் ஏற்கனவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் ஒன்று வழங்கப்பட்டது. அதில் 1 தொடக்கம் 25 வரையான கேள்விக்குரிய விளக்கங்கள் தரப்பட்டுள்ளது. இன்று தொடர்ச்சியாக பகுதி பியில் உள்ள கேள்விகளை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ நேரடியாக அந்த வினாவிற்குள் செல்வோம். முற்றாக நீர் நிரம்பிய நீர் போத்தலில் 6 ஒன்றை இடைவேளைக்கு முன் நில்மா குடித்ததுடன் இடைவேளையின் போது மீதியின் 5 குடித்தாள் என்று சொல்லப்படுது. இப்போ முதலாவது கேள்வியை பாருங்கடா. இடைவேளையின் போது குடித்த நீர் மொத்த நீரின் என்ன பின்னமாகும் என்று கேட்டால் மேலுக்கு சொல்லப்பட்ட தரவை தெளிவாக வாசிக்கணும். முதலாவது இடைவேளைக்கு முன் குடித்தது 6 1. ஆனால் இப்போ நீங்கள் முதலாவது கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கணும் என்று அதில் மீதியை பார்க்கணும், எஞ்சியதை பார்க்கணும். பின்னத்தில் எப்பயும் மொத்த பங்கு 1, அந்த 1ல் இருந்து இடைவேளைக்கு முன் குடித்த பங்கத்தின 6 1. அப்போ 1லிருந்து 6 1 கழிக்கணும் என்றால் நான் பின்னம் படித்து தரும்போது சொல்லியிருப்பேன். 1லிருந்து நம்ம எதை கழிக்க போகிறோமோ சரியா, எப்பயும் பின்னம் என்கிறது அதில் முழு பங்கு 1, பின்னத்தில் முழு பங்கத்தின 1. அதனால் 1 போட்டு அந்த குடித்த இடைவேளைக்கு முன் குடித்த பங்கை கழித்து மீதியை காணப்படுறது. அப்போ இந்த பகுதி என்ன பாருங்க, 6 இருக்கு. அப்போ 1க்கு பதிலாக 6 மேல் 6 சாய 6 மேல் 1 என்று வரும். 6 1 என்று வரும். 2 பகுதி என்னும் சாமன். அப்போ 6 5 என்று அதில் மீதி கிடைக்கும். நீங்கள் நேரடியாகவும் இந்த மீதியை கண்டுபிடிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கேள்வி என்னென்று சொன்னால் இடைவேளையின் போது குடித்த நீரினுடைய பங்கை கேட்டால் பொட்மாஸில் ஒஃப் இன் என்று சொன்னால் ஒஃப் என்ன பெருக்கணும். அவன் மீதியை கண்டுபிடிச்சிட்டோம். 6 5. அவன் எத்தனை பங்கு குடிக்க போறான்? மீதியை 5 பிரித்து 3 பங்கு என்று சொல்லப்படுது. அப்ப 5 3 பெருக்கும் போது 5 5 வெட்டலாம், ஒரு முறை 3 6 சுருக்கலாம், ஒரு முறை 2 முறை. இனி சுருக்கல் இல்லை. அப்போ ஓர் 1 1, ஓர் 2 2. அப்போ 2ல் 1 என்று முதலாவது கேள்விக்கு விடை வரும். இவ்வளவுத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நோட் பண்ண வேண்டும். கட்டாயம் எஞ்சிய பங்கை கண்டு போட்டுதான் அவன் சொன்ன பங்கால பெருக்கி என்ன செய்யணும்? விடையை கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ 2வது கேள்வியை பாரு. போத்தலில் இறுதியாக எஞ்சிய நீர் மொத்தத்தின் என்ன பின்னம்னு கேட்காது. அப்போ இதை 2 முறையில் செய்யலாம். ஏற்கனவே நாம மீதியை கண்டு வைத்திருக்கோமா இல்லையா? இந்த மீதியில இருந்துதான் இடைவேளையின் போது குடித்த பங்கு தெரியும். அப்ப 6 5 இடைவேளையின் போது குடித்த பங்கு என்ன செய்யணும்? கழிக்க வேண்டும். அப்ப 6 5 போமாசியத்தின் 6 இவரை 3 பெருக்கினா மேலே 3 பெருக்கணும். அப்ப 6 3 2 பகுதி என்னும் சமன். 5லிருந்து 3 போனா 2. இதை சுருக்கினீங்கன்னா 1/3 பங்கு என்று விட வரும். இது முதலாவது மெதட் ஊடாக செய்யலாம். இன்னும் ஒரு அடிப்படை மெதட் ஒன்று இருக்கிற. எப்படி என்று சொன்னா இடைவேளைக்கு முன் குடித்தது எத்தனை? 6 1. இடைவேளையின் போது குடித்தது எத்தனை? 2 1. ஃபர்ஸ்ட் இந்த 2ஐயும் கூட்டுவோம். 6க்கும் 2க்கும் போமாசி 6. அப்ப இவரை 3 பெருக்கினா மேலே 3 பெருக்கணும். அப்ப 6 1 சாக 6 3. 2 பகுதி என்னும் சமன் 6 1 3 4 என்று போடணும். இது குடித்த மொத்த பங்கு. இப்ப கேள்வி எஞ்சியதை கேட்டா பின்னத்துல மொத்த பங்குன்னு 1. அந்த 1க்கு பதிலாக இந்த மொத்தத்துல பகுதி என்ன வருது? 6. அப்ப 6 மேல் 6 சாய மொத்த பங்கை கழிக்கும் போது 6 2 வரும். இதை சுருக்கினாலும் அதே விடை வரும். அப்போ 2 மெதட்ல உங்களுக்கு எது ஈஸியான மெதட்டோ அந்த மெதட் ஊடாக அந்த எஞ்சிய பங்கை கண்டுகொள்ள முடியும். ரைட். இப்போ 3வது கேள்வி. எஞ்சிய நீர் 600 மில்லி என்று சொன்னால் போத்தலின் கொள்ளளவை கேட்க. அப்போ எஞ்சிய பங்கை கண்டுபிடிச்சிட்டோம். 3ல் 1 பங்கு தான் எத்தனை? 600 மில்லி என்று சொல்லப்படுது. எஞ்சிய பங்கு 600 ml மில்லி என்று சொன்னால் மொத்த பங்கை கேட்காது. அப்போ இந்த பின்னத்தில் வர பகுதி எண் தான் மொத்தம்.
ஒரு பங்கு 600 என்று சொன்னா ஒரு பங்கு 600 ml என்று சொன்னா இப்ப 3 பங்கு எத்தனை என்று பார்க்கணும். அப்ப 600 3ஆல பெருக்கும் போது 1800 மில்லி லீட்டர் என்று விடை கிடைக்கும். இப்ப கடைசி கேள்வியை பாருங்க. நில்மா இடைவேளைக்கு முன் அருந்திய நீர் எத்தனை மில்லி லீட்டர் என்று கேட்கான். நில்மா இடைவேளைக்கு முன், அப்ப இடைவேளைக்கு முன் அருந்திய பங்கத்தினை 1/6 என்று தரவுல சொல்லப்படுது. அதுல அளவை கேட்கான். இப்ப நமக்கு மொத்தம் தெரியும். அப்ப மொத்தத்தை என்ன செய்யணும், மொத்த அந்த நீரினுடைய அளவை அதுல பங்கு குறித்த பங்கால பெருக்கும் போது இதுக்கு கீழே எப்பயும் 1 இருக்கும். அப்ப இவரையும் சுருக்கலாம். ஒரு முறை 3 முறை 300 மில்லி லீட்டரை ஒன்றால பெருக்கின அந்த விடையில மாற்றம் வராது. அப்ப 300 மில்லி லீட்டர். அப்ப இடைவேளைக்கு முன் நில்மா அருந்திய நீரின் அளவு 300 மில்லி லீட்டராக இருக்கும். ரைட். இப்போ அதில் இரண்டாவது கேள்வியை பாருங்கடா. இதில் அந்த படத்தில் நிலற்றப்பட்ட உருவம் தரப்படலை. ஸோ இதே மாதிரி அந்த உருவத்தை நிலற்றி கொள்ளுங்க. வியாபார நிலையம் ஒன்றில் நுழைவாயிலுக்கு அருகில் பொருத்தப்பட்டிருந்த இலட்சினை உருவில் காட்டப்பட்டுள்ளது. நிலற்றப்பட்ட பகுதி ஒரு தகட்டால் செய்யப்பட்டு நீல வர்ணம் பூசப்பட்டிருந்ததுடன் ஆரச்சிறையின் ஆரைகள் வெள்ளை இரும்பினால் செய்யப்பட்டது என்று தரவு சொல்லப்படுது. முதலாவது கேள்வி ஆரச்சிறையின் வில்லின் நீளத்தை கேட்கான். அப்ப ஆரச்சிறையின் வில்லின் நீளம் என்று சொன்னா இதுதான் இந்த ஆரச்சிறை. இந்த வில்லினுடைய நீளத்தை கேட்டுப்படுது. உங்களுக்கு தெரியும் வில்லின் நீளத்துக்கான பொதுவான சமன்பாடு 360 மேல் தீட்டா தர 2πr என்று படிச்சிருக்கோம் முதலாம் அலகுல. அப்ப இது 90 பாகை என்பதனால நேரடியாக 1/4 தர 2 தர பையின் பெருமானம் 22 7 தர ஆரைய பாருங்க 35. இது மையமாக இருக்கும். இது 35. இதுவும் எத்தனை 35 தான். ஆரை ஒன்றுக்கு ஒன்று சாமன். அப்ப 35 என்று போட்டு சுருக்களை மேற்கொள்ள வேண்டும். அப்ப 7ஐயும் 35ஐயும் மேலால சுருக்கலாம் 1 முறை 5 முறை. 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம் 2 முறை 1 முறை. இந்த 2ஐயும் இந்த 22ஐயும் சுருக்கினா 11. கீழுக்கெல்லாம் 1000. 11 5ஆல பெருக்கும் போது 55 சென்டிமீட்டர் என்று விடை கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு விடையாக இருக்கும். செகண்ட் பண்ண பாருங்க. செங்கோண முக்கோண வடிவத்தின் செம்பக்கத்தின் நீளத்தை கேட்கான். அப்ப செங்கோண முக்கோண வடிவத்தினுடைய இந்த செம்பக்கத்தின் நீளத்தை கேட்ட நான் x என்று போட்டு செய்ய போறேன். மொத்த நீளம் 40 என்று சொன்னா பிள்ளைகள், இதுவும் 40. ஆனா இது 35 என்றா இவ்வளவும் 5 சென்டிமீட்டர். அதை கண்டு விட்டு பைதகரசின் தேற்றம் என்ன சொல்லுது, செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம். அப்ப x வர்க்கம் சமன் 12 வர்க்கம் சாக 5 வர்க்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்ப x வர்க்கம் சமன் 12 வர்க்கம் 144, 5 வர்க்கம் 25. அப்ப x வர்க்கம் சமன் 169. வர்க்கத்தை இல்லாம செய்யணும் இவருக்கு ரூட் போட்டிங்கண்டா 169 ஒரு சதுர எண். எத்தனையாம் சதுர எண்ணு சொன்னா 13வது சதுர எண். அப்ப அவன் கேட்ட கேள்வி அந்த செம்பக்கத்தின் நீளம் 13 சென்டிமீட்டர் என்று கிடைக்கும். இப்ப மூன்றாவது கேள்வியை பாருங்க. நீல வர்ணம் பூசப்பட்ட தகட்டின் சுற்றளவை கேட்கான். அப்ப நீல வர்ணம் பூசப்பட்ட தகட்டின் சுற்றளவுண்டா இந்த நிலற்றப்பட்ட உருவினுடைய சுற்றளவை கேட்டா சுற்றளவு சமன் வளைத்து கூட்ட வேணும்னே. அப்ப இது 12 சாக இது 35, இதுவும் எத்தனை 35 சாக 40 சாக இந்த வில்லின் நீளம் கண்டுவிட்டோம் 55 சாக செம்பக்கம் உங்களுக்கு தெரியும் கண்டுவிட 13. இது கூட்டுப்படாது. என்ன சுற்றளவுண்டா இது ஒட்டப்படாது, கண்ணுக்கு என்ன செய்யாது புலப்படாது. அப்ப கூட்டுக்கொள்ளுங்க. 3 5 8 13 2 15 1 மீதி 2 5 7 7 4 11 3 14 1 15. அப்ப 155 சென்டிமீட்டர் என்று அதில் நிலற்றப்பட்ட அந்த உருவினுடைய சுற்றளவு கிடைக்கும். ரைட். இதில் தொடர்ச்சியான 4வது கேள்வி நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை கேட்க. அப்ப 4வது கேள்வியை பாருங்க.
நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவை கேட்டால் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுவிட்டு இந்த ஆரைச்சிறையின் பரப்பையும் கண்டு கழிக்கும் போது இந்த உருவத்தின் பரப்பு கிடைக்கும். அதன் பிறகு முக்கோணியின் பரப்பை கண்டு என்ன செய்யணும்? கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்? செவ்வகத்தின் பரப்பு சமன் நீளம் தர அகலம். அப்போ நீளம் 40, அகலம் 35. அதை பெருக்கிக் கொள்வோம். 4 தர 5 20, 2 மிச்சம் 4 3 12 14. அப்போ 1400 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். அதன் பிறகு கால்வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ கால் பையார் வர்க்கம். அப்போ கால் தர 22 கீழ் 7 தர 6 35 தர 35. அப்போ 7ஐயும் 35ஐயும் சுருக்கலாம். 1 முறை 5 முறை. 4ஐயும் 22ஐயும் சுருக்கலாம். 11 2 முறை. இனி சுருக்கல் இல்லை. 11 5 55. அதை 35 பெருக்கும். 25 2 மிச்சம் 25 2 27, 15 1 மீதி 15 3 16, 5 12 1 மிச்சம் 9 1. அப்போ 1925 2ஆல் கடைசியாக பிரிக்க வேண்டும். 9 2 18, 1 மிச்சம் 6 2 12, 2 5. அப்போ 962.5 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று கிடைக்கும். சரிதானே? அதன் பிறகு என்ன செய்யணுமெண்டா இந்த எஞ்சிய பரப்பை கண்டுபிடிப்போம். இவ்வளோத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்போ சரியா, அதை கண்டுபிடிச்சி வைப்போமா? எஞ்சிய பரப்பு சமன் 1400 இருந்து 962.5 நீங்கள் என்ன செய்யுங்க? கழித்து வைத்து கொள்ளுங்க. 10லிருந்து 5 போனால் 5, இந்த 9 இருக்கும் 7 3. இவரம் கடன் கொடுத்திருப்பார். அப்போ 3லிருந்து 9 போகாது. 13லிருந்து 9 போனால் 4. அப்போ 437.5 சென்டிமீட்டர் வர்க்கம் நான் இவ்வாறு நிலற்றப்பட்ட இந்த உருவத்தினுடைய பரப்பாக இருக்கும். இப்போ நிலற்றப்பட்ட மொத்த உருவத்தின் பரப்பை கேட்டதால செங்கோண முக்கோணியின் பரப்பை கண்டுபிடிக்கணும். செங்கோண முக்கோணியின் பரப்பு சமன் அரைத்தர அடி வந்து பாருங்க 5 சென்டிமீட்டர், செங்குத்து உயரம் 12, சுருக்கலாம் 6 30 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே நிலற்றிய உருவின் பரப்பு சமன் 437.5ஐயும் 30ஐயும் கூட்ட வேண்டும். அப்போ 0.5 அப்படியே வரும். 7 0 7, 3 3 6, 4 அப்படியே வரும். அப்போ 467.5 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று இந்த நிலற்றிய உருவத்தின் பரப்பு கிடைக்கும். மூன்றாவது கேள்வியை பாருங்கடா. 2019 ஆண்டு மாணவர் பாராளுமன்றத்திற்கு மாணவர் ஒருவரை தெரிவு செய்வதற்காக தரம் 9 போட்டியிட்ட 5 மாணவர்கள் அவ்வகுப்பிலிருந்து பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை அருகிலுள்ள வட்ட வரைவு காட்டப்பட்டுள்ளது. நிசல் மற்றும் தனஞ்சய பெற்ற வாக்குகள் சமனெனின். முதலாவது கேள்வியை பாருங்க. நிசலும் தனஞ்சயும் பெற்ற வாக்குகள் சமனண்டா, வாக்குகள் எண்ணிக்கை சமனண்டா, கோணங்களும் எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். ஸோ நான் எக்ஸ் என்று போட்டுக்கொள்றேன். இதுவும் எக்ஸ் ஆக இருக்கும். அப்போ இதை வைத்துக்கொண்டு நிசலுக்கான ஆரைச்சிறை கோணத்தை கேட்காது. எப்பயும் இது வட்ட வரைஃபு என்ற பாடம் படிச்சிருக்கோம். அந்த வட்ட வரைஃபிலிருந்து எப்பயும் முதலாவது கேள்வி இப்படியான ஒரு கேள்விதான் வரும் பிள்ளைகள். ஒரு வட்டம் எத்தனை பாக? 360. அப்போ 117 சாக 90 சாக 45 சாக எக்ஸும் எக்ஸும் 2x சமன் 360 பாகை. அப்போ 117ஐயும் 90ஐயும் கூட்டி பாருங்க. 7 10 1 மிச்சம் 2 207. 207ஐயும் 45ஐயும் கூட்டினீங்கன்னு சொன்னால் 252 சாக 2x சமன் 360 பாகை என்று வரும். அப்போ இது கூட்டுப்படுது, அங்கால போனால் கழிப்படும். அப்போ 2x சமன் 108 பாகை என்று கிடைக்கும். அதில் 252 கூட்டுப்பட்டால் அங்கால போனால் கழிப்படும். அப்போ கழிக்கும் போது 108 பாகை. 2 பெருக்குப்படுது, அங்கால போனால் பிரிப்படும். அப்போ எக்ஸின் பெருமானம் 54 பாகை என்று வரும்.
அப்போ இந்த 54 பாகை என்பது நிசலுக்கான ஆரச்சிறை கோணமாகவும் இருக்கலாம், தனஞ்செய்க்கான ஆரச்சிறை கோணமாகவும் இருக்கலாம். காரணம் ரெண்டு பேரை எண்ணிக்கை சமன் என்பதனால கோணங்களும் எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். அப்போ கேட்ட கேள்விக்கான ஆன்சர் 54 பாகை என்று கிடைக்கும். இப்போ ரெண்டாவது கேள்வி, அசல பெற்ற வாக்குகள் 5. அப்போ அசலைங்கிற பாகையை பாருங்க, 45 பாகை. 45 பாகைக்குத்தான் 5 பேர். நான் ஒரு பொதுவான மெதட் ஒன்று தியரி வகுப்புல படிச்சிருப்பேன். சில மாணவர்கள் 5 பேருக்கு 45 பாகை என்று சொன்னா ஒரு பேருக்கு, ஒரு நபருக்கு எத்தனை பாகைங்கிறத வைத்தும் செய்வார்கள். அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகாது. ஆனால் இந்த கேள்விக்கு அது சப்போர்ட் ஆகும், அவ்வாறும் செய்யலாம். ஆனால் கேள்வி மொத்த மாணவர் எண்ணிக்கையை கேட்காது. அப்போ மொத்தம் எத்தனை பாகை பிள்ளைகள், 360 பாகை. அதுக்கு எத்தனை மாணவர்கள் என்று கேட்டுப்பட்டா இந்த தெரிஞ்ச சோடியை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா எதை கேட்டுக்கொள்றான், எண்ணிக்கை. அப்போ எண்ணிக்கை மேலே வரும், 5 மேலே வரும், அதனுடைய பாகை கீழே வரும், 45 கீழே வரும். கேட்ட கோணம் 360 பெருக்கும் போது சுருக்களை பாருங்க, 45 பட்டலாம், மேலும் கீழும் ஒரு முறை 9 முறை. 360 9ஆல் பிரிக்கும் போது 40. ஆகவே 40 மாணவர்கள் என்று விடை வரும். இது ஒரு மெத்தட். அல்லது 5 பேருக்கு 45 பாகை என்று சொன்னால் ஒரு பேருக்கு 9 பாகை, ஒரு பேருக்கு 9 பாகை. அப்போ 360 9ஆல் வகுக்கும் போதும் அந்த 40 மாணவர்கள் வரும். அதுவும் சரியான செய்முறை தான். ஆனால் அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகாது. ஆனால் இந்த பின்னம் போடுற முறை அனைத்து கேள்விக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். இதே போன்ற கடைசி கேள்வியை பாருங்க, மாணவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவான மாணவன் பெற்றுக்கொண்ட வாக்குகள் எத்தனை? அப்போ மாணவர் பாராளுமன்றத்துக்கு யார் தெரிவு செய்யப்பட்டிருப்பார்? அதிக வாக்குகளை பெற்றவரால் தெரிவு செய்யப்பட்டிருப்பார். அப்போ அதிக வாக்குகளை பெற்ற மாணவன் யார்? அரவிந்த். ஏன் அரவிந்த ஆரச்சிறை கோணம் தான் பெரிய ஆரச்சிறை கோணம். அப்போ அதில் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் எத்தனை என்று கேட்கப்படுது. அப்போ இதே மாதிரி பெற்றனை நீங்கள் உருவாக்கலாம். 45 பாகைக்கு 9 மன்னிக்கவும் 5 பேர் என்று சொன்னால் 117 பாகைக்கு எத்தனை பேர் என்று கேட்கப்படுது. அப்போ தெரிஞ்ச சோடியில், இந்த சோடியில் எதை கேட்டுக்கொள்றான்? எண்ணிக்கை. அப்போ எண்ணிக்கை மேலே வரும், 5 மேலே வரும், அதில் பாகை கீழே வரும், தர 117 பாகையால் பெருக்கணும். அப்போ இவரை சுருக்கலாம், ஒரு முறை 9 முறை. அப்போ 117 9ஆல் வகுக்கும் போது அதில் எண்ணிக்கை எப்போதும் முழு எண்ணில் தான் வர வேண்டும். தசத்தில் வரும் என்று சொன்னால் இந்த செய்முறை பிழையாக இருக்கும், அல்லது கேள்வி பிழையாக இருக்கும். சரிதானே? அப்போ செய்முறை சரி, அப்படி வரலன்னு சொன்னால் அந்த தரப்பட்ட ஆராய்ச்சிறை கோணம் தான் பிழையாக இருக்கும். அப்படி கேள்வி உருவாக்கப்பட்டு இருக்காது. பாருங்க, பிரித்து பார்ப்போம். 11ல் 9 ஒரு முறை, 2 மீதி 27. 27ல் 9 3 முறை, 27 0. ஆகவே 13 மாணவர்கள். அப்போ அரவிந்தைக்கு 13 மாணவர்கள் வாக்களித்திருப்பாங்க. ஏனைய இந்த பாராளுமன்றத்தில் கேட்ட நபர்களை விட, இந்த போட்டியிட்ட நபர்களை விட அரவிந்தைக்கு மொத்தம் 40 மாணவர்களில் 13 பேர் வாக்களித்திருப்பார்கள். ஆகவே அரவிந்த தான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்த ஒரு மாணவனாக காணப்படுவான். அவருக்கு அளித்த வாக்குகள எண்ணிக்கை. அப்போ இன்றைய நாள் வகுப்புல பகுதி பியில் 3 கேள்விக்குரிய விளக்கத்தை பற்றி பார்த்தோம். ஸோ அனைத்து மாணவர்களும் நீங்கள் எழுதப்பட்ட ஆன்சரை வைத்து கொண்டு கட்டாயம் கரெக்ஷன் பார்க்க வேண்டும். இப்படியான கேள்விதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைமில் வரக்கூடிய கேள்வி பகுதிகளாக இருக்கும் பிள்ளைகள். அப்போ இது சார்ந்த சில உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர், வேறு பேப்பர் கையில் இருந்தால் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்க்கும்போது இப்படியான கேள்வி இருக்கும், நிச்சயமாக செய்து பார்க்க உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இந்த பேப்பரில் இதில் மீதி பகுதிகளுக்கான மீதி கேள்விகள் காணப்படுகின்றது. அந்த கேள்விக்கான விளக்கம் அடுத்தடுத்த வகுப்பினூடாக உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.